இந்த தேர்தலை பொறுத்தவரை இது பிங்கி பிங்கி பாங்கி தேர்தல் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி வேண்டாம் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும் என்பதை அதுவும் குறிப்பாக நம்முடைய சூலூர் சட்டமன்றத்தில் 2 முறை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய மனிதன். நானே ஒரு அண்ணனை பார்த்து அசந்துட்டேன். ஒரு வாரத்திற்கு முன்பு என்னோடு ஒரு இருந்தார். பார்த்த உடனே அண்ணன் நீங்க டீ கடை வச்சிருக்கிறீங்களா, இங்க தானே வச்சிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு சரளமாக எல்லோரிடமும் பழகக்கூடிய அற்புதமான மனிதர் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற வேட்பாளராக மறுபடியும் நம் முன்னால் இருக்கின்றார். இவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை, அருமை சொந்தங்கள். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 11 ஆண்டுகளாக எத்தனையோ நல்ல திட்டங்களை நாம் செயல்படுத்தியும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அந்த மக்களுக்கு போக முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மதுராந்தகத்தில் சொன்னார், தமிழகத்தில் அவ்வளவு ஏழை மக்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அந்த வீட்டுக்கு வாங்கின அப்ளிகேஷனை எந்த நடைமுறைப்படுத்தாம சும்மா வச்சிருக்கிறாங்க. அதனால் ஆட்சி மாற்றம் வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரணும்.